என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை. பாலியல் குற்ற வழக்கினை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத் தர வேண்டும் என வலியுறுத்தல். பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளை தவணை முறையில் உயர்த்துவதால் மக்களின் பணம் சுரண்டப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு. எந்தெந்த காலங்களில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை முதல்வர் தான் முடிவு செய்வார். வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. அதிகரிக்கும் குற்ற சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சத்தில் தவிக்கும் போது முதலமைச்சர் அறிக்கை விடுவதை ஏற்க முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அறிவிப்பு. சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு தனது கொண்டாட்ட மனநிலையிலிருந்து இன்னும் வெளிவரவில்லை. முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. இந்திய பிரதமர் மோடி மிக சிறந்த தலைவர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் புகழாரம். தூத்துக்குடி விளாத்திக்குளம் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொலை வழக்கில் இன்று தீர்ப்பு. 2 மாதங்களில் விசாரணை நிறைவடைந்த நிலையில் குற்றவாளி தர்மபுனீஸ்வரனுக்கு மரண தண்டனை விதித்தார் கூடுதல் நீதிபதி பிரீதா. இனி விரிவான செய்திகளை காணலாம். பாலியல் குற்ற வழக்கினை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்று தர வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் காவல்துறை, சமூக நலத்துறை மற்றும் அரசு தலைமை வழக்கறிஞருடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாலியல் குற்ற வழக்கினை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்று தர வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தினார். கடும் தண்டனை பெற்று தருவது குற்ற செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் விதமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இக்கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சாய்குமார், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன், அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன், காவல்துறை தலைமை இயக்குனர் சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெட்ரோல், டீசல் விலைகளை தவணை முறையில் உயர்த்துவதால் மக்களின் பாக்கெட்டுகளில் பணம் சுரண்டப்படுகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தனது சமூக வலைதள பக்கத்தில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வு குறித்து பதிவிட்டுள்ளார். அதில் பெட்ரோல், டீசல் விலைகளை தவணை முறையில் உயர்த்துவதால் மக்களின் பாக்கெட்டுகளில் பணம் சுரண்டப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். ஒரு பொருளாதார புயல் வரப்போகிறது என்றுதான் பல மாதங்களாக எச்சரித்து வருவதாகவும், ஆனால் பிரதமர் மோடி வழக்கம் போல் அப்போது தேர்தல் வேலைகளில் மும்முரமாக இருந்தார் என்றும் தெரிவித்தார். தேர்தல் முடிந்த அடுத்த கணமே பெட்ரோல், டீசல் விலை 8 ரூபாய் உயர்த்தப்பட்டது. இந்த விலை உயர்வு தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும் என்று கூறினார். பணவீக்க நாயகன் பிரதமரின் ஒரே வேலை இதுதான் என்றும், தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகள் அளிப்பது, மற்ற நேரங்களில் மக்களின் பாக்கெட்டை தாக்குவது என்றும் விமர்சித்தார். அதிகரிக்கும் குற்ற சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சத்தில் தவிக்கும் போது இன்று காலை கண்துடைப்புக்காக காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை நடத்தி பொத்தாம் பொதுவாக அறிக்கை விடுவதை ஏற்க முடியாது என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தனது சமூக வலைதள பக்கத்தில் மதுரையில் சிறுவன் உயிர்மாய்க்கம் செய்யப்பட்டது குறித்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் 25 உயிர்மாய்க்கம் செய்யப்பட்ட வழக்குகள், 4 இரட்டை உயிர்மாய்க்கம் செய்யப்பட்ட வழக்குகள், 19 பாலியல் குற்றங்கள் என செய்திகளில் வந்த சம்பவங்கள் மட்டுமே இவை என்று குறிப்பிட்டார். மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு மாறி இருப்பதற்கு இந்த சம்பவங்களை சாட்சி என்று தெரிவித்தார். கோவை சூலூர் சிறுமிக்கு நடந்த கொடுமையின் அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் விழுப்புரம் மாவட்டத்தில் மற்றொரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது என்று கூறினார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அருகே சிறுவன் உரிமாய்க்கம் செய்யப்பட்டிருக்கிறான் என்று தெரிவித்தார். முதலமைச்சரின் சொந்த தொகுதியான பெரம்பூரில் போதை கும்பல் ஒன்று 13 வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்து அட்டூழியம் செய்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். மாண்புமிகு முதல்வர் எங்கே போறது உங்க சிங்கப்பெண் அதிரடி படை என கேள்வி எழுப்பினார். அதிகரிக்கும் குற்ற சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சத்தில் தவிக்கும் போது இன்று காலை கண்துடைப்புக்காக காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை நடத்தி பொத்தாம் பொதுவாக அறிக்கை விடுவதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
மகளிர் விடியல் பயணம் திட்டம் திமுக ஆட்சியில் எப்படி வழங்கினார்கள், எத்தனை ஆண்டுகள் கழித்து வழங்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தான் ஆண்டுக்கு 2 முறை உடல் பரிசோதனை செய்வது வழக்கம் என்றும், அதன் அடிப்படையிலேயே தற்போது மருத்துவமனையில் தங்கிய அனைத்து பரிசோதனைகளையும் செய்து கொண்டதாகவும் தெரிவித்தார். மகளிர் விடியல் பயணம் திட்டம் எப்போது தொடங்கும் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், திமுக ஆட்சியில் இத்திட்டத்தை எப்படி வழங்கினார்கள், எத்தனை ஆண்டுகள் கழித்து வழங்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் நமது அரசு ஒவ்வொரு திட்டத்தையும் நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக செயல்படுத்தும் என தெரிவித்தார். மேலும் இதனை முதல்வர் எந்தெந்த காலங்களில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்வார் என்றும் தெரிவித்தார். அது என்னை பொறுத்தவரையிலும் என் உறவினுடைய மருத்துவமனை எப்போதுமே அங்கேதான் சிகிச்சை பெறுவது வழக்கம். நான் வருகிற போது கூட ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே தான் ஓய்வு எடுப்பது வழக்கம். அந்த முறையைத்தான் நான் பின்பற்றுகிறேன். அரசு மருத்துவமனை என்பது எனக்கு இது இலவசமாக கிடைக்கின்ற ஒரு சலுகை. ஆகவே வேறு மருத்துவமனையில் சென்று அதற்கான நிதிகளை அரசிடத்திலிருந்து பெற வேண்டிய நிலை இல்லை. என் உறவினுடைய மருத்துவமனை அனைத்தும் இலவசமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, நான் வருகிற போதும் போகிற போதும் இங்கே இரவு நேரத்தில் விமானத்திற்கு காலை செல்கிற போது அங்கே தான் விடுதியிலே தங்குகிறேன். ஆகவே இது தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு நிகழ்வு. மதுரை மாணவி பாலியல் சம்பவத்தில் ஆளுங்கட்சி நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் மதுரை கீழமாத்தூரில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா நிர்வாகி சம்பவம் குறித்தும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே 17 வயது சிறுவன் உயிர் பறிப்பு செய்யப்பட்டதை அறிந்தும் வேதனை தெரிவித்தார். சிறப்பான ஆட்சியை தருவேன், மாற்றம் கொண்டு வருவேன் என்று முதல்வர் வசனம் பேசினார். ஆனால் ஒவ்வொரு நாளும் விலை மதிப்பற்ற உயிர்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்றார். இந்த பொய்க்கால் குதிரை ஆட்சியிலும் ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. ஆளுங்கட்சி நிர்வாகிகளுக்கு மதுரை சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக கூறினார். உங்களுக்கு வாக்களித்த தமிழக மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறை இருந்தால் அவர்களை காப்பாற்ற சட்டம் ஒழுங்கை சீர் செய்யும் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுங்கள் என்றும் முதல்வரை வலியுறுத்தினார். விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து உயிர் பறிப்பு செய்த குற்றவாளிக்கு தூத்துக்குடி நீதிமன்றம் இரட்டை மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி கடந்த மார்ச் மாதம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிர் பறிப்பு செய்த வழக்கில் தர்மமுனீஸ்வரன் என்ற முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே மூதாட்டி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்து உயிர் பறிப்பு செய்த வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் இந்த குற்ற சம்பவத்தில் முனீஸ்வரன் ஈடுபட்டது தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு 2 மாதங்களில் விசாரணை நிறைவடைந்த நிலையில் இன்று தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றத்தில் நீதிபதி பிரீதா குற்றவாளி தர்மமுனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேகா அரசு தனது கொண்டாட்ட மனநிலையிலிருந்து இன்னும் வெளிவராமல் களத்தில் அரங்கேறி வரும் கொடூரமான உண்மைகளை எதிர்கொள்ள தவறி வருகிறது என்று முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில், இந்த வீடியோவில் நீங்கள் காண்பது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 5 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட ஒரு சிறுவனின் இரத்த கரைகளாகும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் வியாபாரிகள், பாலியல் வன்கொடுமையாளர்கள் மற்றும் கொலைக்காரர்களுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாடு காவல்துறை கடந்த காலத்திலிருந்து எந்த பாடமும் கற்றுக்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேகா அரசு தனது கொண்டாட்ட மனநிலையிலிருந்து இன்னும் வெளிவராமல் களத்தில் அரங்கேறி வரும் கொடூரமான உண்மைகளை எதிர்கொள்ள தவறி வருகிறது என்று தெரிவித்தார். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு இதுவரை இல்லாத அளவுக்கு நெருக்கமாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். டெல்லி பாரத் மண்டபத்தில் அமெரிக்க சுதந்திர தின 250வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொலைபேசி வாயிலாக பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப், இந்திய பிரதமர் மோடி சிறந்த தலைவர் என்றும் தான் மோடியின் மிகப்பெரிய ரசிகன் என்றும் கூறினார். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு இதுவரை இல்லாத அளவுக்கு நெருக்கமாக உள்ளது என்றும், இந்தியா என்னையும் எங்கள் நாட்டையும் 100% நம்பலாம் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியா, இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்கியோ கோர் ஆகியோர் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. மேகதாதுவில் அணை கட்டப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார்.
மதுரை விமான நிலையத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தனக்கு கொடுத்திருக்கும் பொறுப்பு மிகவும் முக்கியமான பொறுப்பு என்றும் உயர்கல்வித்துறையை காங்கிரஸ்க்கு வழங்கிய முதலமைச்சர் விஜய்க்கு தனது நன்றியையும் தெரிவித்தார். எல்லா அமைச்சரும் கவர்னரை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்றும் தனக்கும் அந்த துணிவு ஆற்றல் இருப்பதாக கருதுவதாக கூறினார். மேகதாதுவில் அணை கட்டப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்றும் தெரிவித்தார். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர், என் அன்பிற்கினிய தலைவர், பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் என்னை அழைத்து ஒரு பொது தொகுதியிலே போட்டியிட வைத்தார். வெற்றி பெறவும் என்னை காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணி கட்சியும் வைத்தது. வெற்றி பெற்ற பிறகு மீனாட்சி பட்டணத்திலே நான் உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்திருக்கிறேன். ஒடிசாவில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான ஜூனியர் கிக் பாக்ஸிங் போட்டியில் கலந்து கொள்ளும் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த 5 விளையாட்டு வீரர்களுக்கு ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தி நிதியுதவி வழங்கினார். ஒடிசாவில் தேசிய அளவிலான ஜூனியர் கிக் பாக்ஸிங் போட்டி வரும் 28ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த போட்டியில் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த 5 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதையொட்டி ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தி போட்டியில் கலந்து கொள்ள உள்ள வீரர்களுக்கு தலா 5000 ரூபாய் விகிதம் 25000 ரூபாய் நிதியுதவியாக வழங்கினார். நிதியுதவி பெற்றுக்கொண்ட வீரர்கள் போட்டியில் சிறப்பாக விளையாடி தங்களது மாவட்டத்திற்கும் மாநிலத்திற்கும் பெருமை சேர்ப்பதாக தெரிவித்தனர். தந்தை சீபா ஆதித்தனாரின் நினைவு நாளையொட்டி ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் நினைவிடத்தில் அவரது நினைவு நாளையொட்டி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினருக்கு தமிழக நாடார் சங்கத்தின் தலைவர் முத்து ரமேஷ் சால்வை அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்வில் மண்டல தலைவர் சிவா, மாநில காப்பாளர் ரமேஷ், மாநில ஒருங்கிணைப்பாளர் கவாஸ்கர், மாவட்ட தலைவர் ஜான் வெஸ்லி, தொகுதி செயலாளர் முரளி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். குன்றத்தூரில் உள்ள அம்பேத்கர், அண்ணா ஆகிய தலைவர்களின் சிலைக்கு அமைச்சர் தென்னரசு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள அம்பேத்கர், அண்ணா ஆகிய தலைவர்களின் சிலைக்கு அமைச்சர் தென்னரசு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி நன்றியை தெரிவித்தார். இந்நிகழ்வில் நகர் செயலாளர் பிரேமானந்த், வடக்கு ஒன்றிய செயலாளர் நெப்போலியன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அருண்ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தாராபுரத்தில் அதிமுக கூடாரம் முழுமையாக காலியானது என முன்னாள் அமைச்சர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தாவேகா நிர்வாகிகள் அறிமுக கூட்டமும் அதிமுக நிர்வாகிகள் இணைப்பு விழாவும் மாவட்ட தலைவர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ராமலிங்கம், ஆவின் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் சிவகுமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியின் போது முன்னாள் அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் ராஜு, முன்னாள் யூனியன் சேர்மன் பானுமதி உள்ளிட்ட 900க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அக்கட்சியிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்தனர். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராமலிங்கம் பேசிய போது, கட்சிக்காக உழைத்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் எண்ணங்களை எடப்பாடி பழனிசாமி மதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து நீக்கப்பட்டனர். இதனால் தங்களுடன் இருந்த நிர்வாகிகள் அனைவரும் அதிமுகவிலிருந்து விலக முடிவு செய்ததாக தெரிவித்தார். தாவேகா தலைவர் விஜய், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்ற ஆட்சியை வழங்குவார் என்ற நம்பிக்கையால் தாவேகாவில் இணைந்துள்ளதாக கூறினார். தாராபுரத்தில் அதிமுக கூடாரம் முழுமையாக காலியான நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் இன்னும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் விரைவில் தாவேகாவில் இணைய உள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் பின்னர் மாவட்ட செயலாளர் யுவராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, தாராபுரம் எண்ணன்பேட்டை பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாக அமைச்சருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்று கூறினார். கழக தோழர்கள், மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள், புதிதாக உறுப்பினர் சேர்ந்தவர்கள் என கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே இன்னைக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க லைவா. நம்பர்ஸ்க்காக சொல்ல வரல, உண்மையாலுமே ஒரு 1000 பீப்புள்ஸ்க்கு மேலே இன்னைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் மனதார உணர்வு பூர்வமாக மக்கள் சேவை செய்யறதுக்காக நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நல்லாட்சியை பார்த்து
அவருக்கு உண்மையாலுமே வேலை செய்யறதுக்காக இந்த 1000 பேரும் இன்னைக்கு அணைஞ்சிருக்காங்க. நடுவகரையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே நடுவகரையில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் தாவேகா நிர்வாகிகள் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் விருதுகள் வழங்கி சால்வை அணிவித்து கௌரவித்தனர். அப்போது பேசிய தாவேகா நிர்வாகிகள் கல்வி ஒன்று மட்டுமே மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று தெரிவித்தனர். இது தாவேகா மற்றும் விசிகா நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே 11 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள நடுக்குப்பம் வள்ளிப்பாளையத்தை சேர்ந்த முதியவர் கன்னியப்பன் அதே பகுதியை சேர்ந்த 5ஆம் வகுப்பு படிக்கும் 11 வயது சிறுமியிடம் கடைக்கு சென்று வடை வாங்கி வருமாறு கூறினார். சிறுமி கடைக்கு சென்று வடை வாங்கி வந்து முதியவரிடம் கொடுத்தார். அப்போது முதியவர் சிறுமியை அருகில் அமர வைத்து கையில் வடையை கொடுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதன் பின்னர் வீட்டுக்கு சென்ற சிறுமி நடந்ததை தனது தாயிடம் கூறினார். இது குறித்து சிறுமியின் பெற்றோர் கோட்டக்குப்பம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முதியவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலையில் திருமண விழாவிற்கு அலங்கார பந்தல்கள் அமைக்க வந்த வடமாநில இளைஞர் உயர் மின்னழுத்த மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட தேனிமலை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தின் உரிமையாளரின் இல்ல திருமண விழா வருகிற 26ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் மண்டபத்தில் பந்தல் அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்றது. இந்த பணியை வடமாநில இளைஞர்கள் 15க்கும் மேற்பட்டோர் மேற்கொண்டனர். இதில் பந்தல் அமைக்க பயன்படுத்தக்கூடிய இரும்பு ஏணியை பந்தல் அமைக்கும் இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்திற்கு வடமாநில இளைஞர் ஒருவர் அமர்ந்தபடி கீழே 3க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஏணியை தள்ளி சென்றுள்ளனர். அப்போது திருமண மண்டபத்திற்கு உள்ளே உயர் மின்னழுத்த லைன் சென்ற இடத்தை கவனிக்காமல் அவர்கள் அந்த ஏணியை நகர்த்தி சென்ற போது மேலே இருந்த இளைஞர் மீது மின்னழுத்த கம்பி பட்டதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த 3க்கும் மேற்பட்ட வடமாநில இளைஞர்கள் உடனடியாக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் மின்சாரம் தாக்கி இறந்த நபர் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த சந்து போராய் என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்சாரம் தாக்கி வடமாநிலத்தை சேர்ந்தவர் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்த மனைவியின் கள்ளக்காதலனை வழுதாவூர் சிவன் கோயில் அருகே கணவன் தனது நண்பர்கள் இருவருடன் சேர்ந்து வெட்டி உயிர்மாய்க்க செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வழுதாவூர் சிவன் கோயில் அருகில் தலையில் இரத்த காயங்களுடன் இளைஞர் ஒருவர் உயிர்மாய்க்கப்பட்டிருப்பதை குறித்து அப்பகுதி மக்கள் கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதன் பின்னர் விசாரணையில் உயிரிழந்தவர் புதுச்சேரியை சேர்ந்த கதிர் என்பவர் என தெரிய வந்தது. இவர் ஞானமூர்த்தி என்பவரின் மனைவி சங்கீதாவுடன் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஞானமூர்த்தி தனது நண்பர்கள் கோகுல் குமாருடன் சேர்ந்து கதிரின் கைகளை கட்டி கத்தியால் தலை கால் பகுதியில் வெட்டி உயிர்மாய்க்க செய்துவிட்டு அங்கிருந்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து ஞானமூர்த்தி, குமார், கோகுல் ஆகிய மூவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆலங்குடி அருகே அரசு ஊழியர் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த போது மைதானத்தில் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள குப்பக்குடி சுடரொலி நகரை சேர்ந்த தமிழ்மாறன் திருவரங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்து வந்தார். இவர் விடுமுறை நாளையொட்டி வெள்ளக்கொல்லையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்று விளையாடினார். அப்போது அவர் எதிர்பாராத விதமாக மைதானத்திலேயே திடீரென மயங்கி விழுந்தார். உடனே சக வீரர்கள் அவரை மீட்டு ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ஆலங்குடி காவல்துறையினர் தமிழ்மாறனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகர்கோவில் அருகே குடும்ப தகராறில் மனைவியை கத்தியால் குத்தி உயிர்மாய்க்க செய்துவிட்டு கணவனும் தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே திருப்பதி சாரத்தில் உள்ள பூங்கா நகரை சேர்ந்த மாநகராட்சி ஓட்டுநரான செந்தில்குமார் தனது மனைவி சுமிதா, மகன் சஜின் ஆகியோருடன் வசித்து வந்தார். இந்நிலையில் செந்தில்குமாருக்கும் சுமிதாவுக்கும் இடையே கடந்த 2 வருடங்களாக அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது.
இதனால் மனமுடைந்த சுமிதா கடந்த 4 மாதத்துக்கு முன் தனது கணவரை பிரிந்து தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். அதன் பிறகு செந்தில்குமார் தனது மகனுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். சுமிதா சில நாட்கள் கழித்து தன் கணவரை சந்திக்க அவரது வீட்டுக்கு சென்றார். அப்போது செந்தில்குமாருக்கும் சுமிதாவுக்கும் மீண்டும் தகராறு ஏற்பட்டதில் செந்தில்குமார் சுமிதாவை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு அவரும் உயிரை மாய்த்து கொண்டார். அவரது மகன் சஜின் இந்த சம்பவம் குறித்து உறவினருக்கு தகவல் அளித்தார். தொடர்ந்து ஆரல்வாய்மொழி காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாராபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாமல் கொட்டி தீர்த்தது. கனமழையால் சின்னக்கடை வீதி பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளுக்குள் மழைநீர் புகுந்தது. மேலும் பொள்ளாச்சி சாலை, அமராவதி, ரவுண்டானா, அலங்கியம் சாலை, பூக்கடை கார்னர், சின்னக்கடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து சாலைகளில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சாலைகளில் செல்ல கடும் சிரமம் அடைந்தனர். தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக 1 மணி நேரம் மின்சாரம் தடைபட்டது. நீண்ட நாட்களாக வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்டு வந்த நிலையில் தற்போது பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்சியில் நர்சிங் மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று வைகோ வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக ராஜேந்திரன் வெற்றி பெற்றதற்கான நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் கடையநல்லூரில் நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக ராஜேந்திரன் இருப்பார் என்று வைகோ உறுதியளித்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திருச்சியில் நர்சிங் மாணவி உயிரிழந்த விவகாரம் குறித்து பதிலளித்த அவர், இதுபோன்ற சம்பவங்கள் எல்லா ஆட்சி காலத்திலும் நடைபெறுகிறது என்றும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் குற்றம் சாட்டப்பட்டு கூண்டில் நிறுத்தப்படுபவர்களுக்கு நீதிமன்றங்கள் ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். அது அடுத்தடுத்து எல்லா ஆட்சி காலங்களிலும் நடந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீதிமன்றங்கள் இந்த குற்றஞ்சாட்டப்பட்டு கூண்டிலே நிறுத்தப்படுகிற அந்த கயவர்களுக்கு பிணை விடுதலை கொடுக்கவே கூடாது. சில நிகழ்ச்சிகளை கேட்டபோது நான் நேராகவே போய் பார்த்துருக்கிறேன். இந்த பிணை விடுதலை வந்தவன் திரும்பவும் அந்த சின்ன பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை நாசப்படுத்தி கொலை செய்கிறான். அவன் எப்படி ஜாமீனில் வந்தான்? ஆகவே நீதிமன்றங்கள் இப்படிப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்ட கயவர்களுக்கு பிணை விடுதலை கொடுக்கவே கூடாது. தமிழக அரசு ஒரு சட்டம் இயற்ற முன்வர வேண்டும். இந்த பாலியல் வன்கொடுமை செய்து இந்த சின்னஞ்சிறு சிறுமிகளை உட்பட பெண்களை படுபயங்கரமாக நாசமாக்கி கொலை செய்கின்ற கொடியவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை என்றுதான் தண்டனை இருக்க வேண்டும். இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான பக்ரீத் திருநாள் நெருங்குவதையொட்டி மதுரை சந்தைப்பேட்டையில் ஆடுகள் விற்பனை வரலாறு காணாத வகையில் களை கட்டியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் சந்தைப்பேட்டையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆட்டு சந்தையில் வியாபாரிகளின் வருகை தொடங்கியது. அதிகாலை 3 மணிக்கெல்லாம் சந்தையில் மக்கள் கடலாக காட்சியளித்தனர். மதுரை மட்டுமின்றி அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களான திண்டுக்கல், சிவகங்கை, திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் இருந்து ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. பக்ரீத் பண்டிகைக்காக வாடிக்கையாளர்கள் நேரடியாக வந்து போட்டி போட்டு வாங்கியதால் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைத்துள்ளது என்று ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்த உள்ளூர் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இந்த பக்ரீத்துக்கு எல்லா மக்களும் நல்லா கெடா கொடியை கொண்டாந்து விற்கிறாங்க. போன வருஷத்துக்காட்டி இந்த வருஷம் கெடா அமோகமாக விற்பனையாக இருக்குது. சின்ன சின்ன குட்டியெல்லாம் 8000-லேருந்து 15,000, 20,000 வரையும் ரேட்டு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. எல்லா மக்களும் இதனால் பயனடைகிறாங்க. சுற்று வட்டார கிராமத்துலேருந்து சிவகங்கை, மதுரை, அலர்கோயில் இந்த எல்லா இடத்துலேருந்து குட்டிகள் கொண்டாந்து விற்கிறாங்க. மக்கள் எல்லாம் இந்த பக்ரீத்தை பயனுள்ளதாக ஆக்கியிருக்காங்க. மக்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. குட்டி ரொம்ப அதிகமான ரேட்டில் இப்போ போய்கிட்டு இருக்கு. எல்லா மக்களும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என் பேர் ஷாஜகான், கள்ளம்பட்டி. திருவள்ளூர் அருகே கார் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் காயமடைந்தவர்களை காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சென்னை முகப்பேர் பகுதியை சேர்ந்த பாண்டியன் நித்யா தம்பதியினர் அவரது குடும்பத்துடன் திருவள்ளூர் அடுத்த கொட்டஞ்சேரி சாலையில் வந்து கொண்டிருந்த போது எதிர் திசையில் தக்கோலம் நோக்கி வேகமாக வந்த மற்றொரு கார் பாண்டியன் கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பாண்டியன் குடும்பத்தினரும் மற்றொரு காரில் வந்த குடும்பத்தினரும் பலத்த காயமடைந்தனர். இவ்விபத்து குறித்து வாகன ஓட்டிகள் மப்பேடு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர்.
சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். செங்கம் அடுத்த தண்டராம்பட்டு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேசன். இவரின் 2 சென்ட் நிலத்தை வேடியப்பன் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருந்த நிலையில் புகார் மனு மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இது குறித்து புகார் மனு அளித்துள்ளார். இதன் பின்னர் வெங்கடேசன் மற்றும் அவரது மனைவி மனோன்மணியம் இருவரும் வட்டாட்சியர் அலுவலகம் சென்று தங்கள் புகார் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேட்டுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த துணை வட்டாட்சியர் மணவாளன், இரவு காவலர் ஆசை தம்பி மற்றும் அலுவலக ஊழியர்கள் வட்டாட்சியர் தேன்மொழி ஆகியோர் தனி அறையில் வைத்து இருவரையும் தாக்கியுள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தண்டராம்பட்டு காவல்துறையினர் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதன் பின்னர் இவர்களை தாக்கிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 5 பேர் கொண்ட கும்பல் 17 வயது சிறுவனை உயிர்மாய்க்கம் செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் வாகனம் நிறுத்தம் அருகே குபேந்திரன் என்ற சிறுவனை மர்ம கும்பல் வெட்டி உயிர்மாய்க்கம் செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விளக்குத்தூண் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து குபேந்திரன் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் உடற்கூறு ஆய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் சித்திரை திருவிழாவின் போது குபேந்திரனுக்கும் முத்துமணி என்பவருக்கும் தகராறு ஏற்பட்ட நிலையில் அதில் முத்துமணிக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த முத்துமணி, அவரது தம்பி ராஜ் மற்றும் சதீஷ்குமார், ஹரிகிருஷ்ணன், முத்துக்குமார் ஆகிய 5 பேர் கொண்ட கும்பல் 2 இருசக்கர வாகனத்தில் வந்து குபேந்திரனை சரமாரியாக வெட்டி உயிர்மாய்க்கம் செய்துவிட்டு தப்பித்து ஓடியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இறைச்சி கடையின் மேற்கூரையில் இடிமின்னல் தாக்கிய சம்பவத்தில் கணவன் மனைவி இருவரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள சிறுவலூர் பகுதியை சேர்ந்த சுரேஷ், மஞ்சுளா தம்பதியினர் அதே பகுதியில் இறைச்சிக்கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தம்பதியினர் இறைச்சிக்கடையில் இருந்தபோது திடீரென பலத்த காற்று வீசியுள்ளது. அதைத் தொடர்ந்து சில நிமிடங்களில் பலத்த இடிமின்னலுடன் மழை பெய்ய துவங்கியுள்ளது. அப்போது இறைச்சி கடையில் இருந்த சுரேஷ் மற்றும் மஞ்சுளா ஆகிய இருவர் மீதும் இடிமின்னல் தாக்கியதால் இருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சிறுவலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே தேங்கியிருந்த மழை நீரில் காருடன் மூழ்கி தம்பதி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் சின்ன திருப்பதியை சேர்ந்தவர்கள் வெங்கடாசலம், ராதா தம்பதியினர். ஓமலூரில் பெய்த கனமழையால் அருகே செம்மாண்டப்பட்டி ஏனாதி கிராமத்தில் வழியாக செல்லும் ரயில்வே சுரங்கப்பாதையில் ஆறு போல மழைநீர் தேங்கியுள்ளது. இதையடுத்து ஓமலூர் சின்ன திருப்பதியில் நடைபெறும் உறவினர் இல்ல திருமணத்திற்காக தம்பதியினர் காரில் அவ்வழியே வந்துள்ளனர். அப்போது மழைநீர் குளத்தில் அவர் காரை விட்டுள்ளார். கார் லாக் ஆகி இருந்ததால் குளம் போல் தேங்கியுள்ள நீரில் கார் முழுமையாக மூழ்கியதில் இருவரும் உயிரிழந்துள்ளனர். அந்த வழியாக சென்ற கிராம மக்கள் பார்த்து ஓமலூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த காவல்துறையினர் இருவரையும் மீட்டு உடற்கூறாய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எட்டயபுரம் அருகே ஐயனார் கோயிலில் வைகாசி கொடை விழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் அயன்ராஜபட்டியில் உள்ள ஐயனார் கோயிலில் வைகாசி கொடை விழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் அம்மன், விநாயகர், கருப்பசாமி, ஐயனார் உருவத்துடன் அமைந்த முளைப்பாரியுடன் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் முளைப்பாரி வைத்து ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அருப்புக்கோட்டை அருகே வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கோவிலாங்குளம் கிராமத்தில் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலய வளாகத்தில் கன்னிமுல கணபதி, தர்மசாஸ்தா, சக்தி விநாயகர், அருணகிரிநாதர் மற்றும் இடும்பர் ஆகிய தனி சந்நிதிகள் அமைந்துள்ளது. இந்நிலையில் இந்த ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம் ஆகிய ஹோமங்கள் நடைபெற்று திருமுறை ஓதப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள், மகா தீபாராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் அருப்புக்கோட்டை, கோவிலாங்குளம், பாளையம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
கள்ளப்பாடி கங்கையம்மன் சிரசு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கள்ளப்பாடியில் உள்ள கங்கையம்மன் ஆலயத்தில் சிரசு திருவிழா நடைபெற்றது. முன்னதாக காளியம்மன் கோவிலில் இருந்து மேளதாளங்கள் முழங்க கங்கையம்மன் சிரசு ஊர்வலம் புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலை வந்தடைந்தது. ஊர்வலத்தின் போது பக்தர்கள் ஆடு கோழிகளை பலியிட்டும் மலர், எலுமிச்சை பழம் மாலை ஆகியவற்றை சிரசு மீது வீசியும் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல நடிகர் கார்த்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு சர்தார் 2 திரைப்படத்தின் போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். பிரபல நடிகர் கார்த்தியின் நடிப்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் சர்தார். B.S. மித்ரன் இயக்கிய இப்படத்தில் கார்த்தி அப்பா மகன் என இரட்டை வேடத்தில் நடித்திருந்தார். முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து இரண்டாவது பாகமான சர்தார் 2 உருவாக்கி வருகிறது. இப்படத்தில் S.J. சூர்யா, மாளவிகா மோகன், பிரியங்கா மோகன், ஆஷிகா ரங்கநாத், ரஜிஷா விஜயன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். தீபாவளி தினத்தை முன்னிட்டு இப்படம் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று கார்த்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அந்த போஸ்டரில் நடிகர் கார்த்தி கையில் வேலுடன் ஆடுவது போன்ற புகைப்படத்தை படக்குழுவினர் வெளியிட்டுள்ள நிலையில் அவரது ரசிகர்களிடையே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது உலக செய்திகள். ஈரானுடன் ஓர் ஒப்பந்தம் செய்தால் அது மிகவும் நல்ல முறையிலான ஒப்பந்தமாக இருக்கும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளப்பக்கத்தில், நான் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் செய்தால் அது மிகவும் நல்ல முறையிலான ஒப்பந்தமாக இருக்கும் என்று தெரிவித்தார். ஆனால் ஒபாமா செய்த ஒப்பந்தத்தை போல இருக்காது. ஏனென்றால் அந்த ஒப்பந்தம் ஈரானுக்கு பெருமளவிலான பணத்தை அள்ளி கொடுத்ததுடன் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான ஒரு தெளிவான மற்றும் திறந்த பாதையையும் ஏற்படுத்தி கொடுத்தது என்று குற்றம் சாட்டினார். எனவே நமது ஒப்பந்தம் அதற்கு முற்றிலும் எதிரானது என்று தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 70வது போட்டியில் கொல்கத்தாவை வீழ்த்தி டெல்லி அணி வெற்றி பெற்றுள்ளது. கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 70வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 203 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய KL ராகுல் 60 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 204 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18 ஓவர்களில் 163 ரன்கள் மட்டும் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதில் அதிகபட்சமாக அஜிங்கியா ரஹானே 63 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் டெல்லி அணி 40 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,18,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 14,780 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 400 ரூபாய் அதிகரித்து 1,18,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,28,992 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 295 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 955 புள்ளிகள் அதிகரித்து 76,370 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 267 புள்ளிகள் அதிகரித்து 23,986 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை. பாலியல் குற்ற வழக்கினை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்று தர வேண்டும் என வலியுறுத்தல். பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளை தவணை முறையில் உயர்த்துவதால் மக்களின் பணம் சுரண்டப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு. எந்தெந்த காலங்களில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை முதல்வர் தான் முடிவு செய்வார்.
வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டும், தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு தனது கொண்டாட்ட மனநிலையிலிருந்து இன்னும் வெளிவரவில்லை, முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. இந்திய பிரதமர் மோடி மிக சிறந்த தலைவர், அமெரிக்க அதிபர் டிரம்ப் புகழாரம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.